சூரியபிரகாசம் எவ்வளோ நாளாக சார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தீங்க? 1975 இருந்து இவ்வளவு 26 ஜனவரி சற்றேறக்குரிய 50 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் இருந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இருக்கலையா? அதாவது எதிர்பார்ப்புகள்லாம் பொய்த்து கொண்டே போயிடுது. இன்றைக்கு நான் மாறும் நிலவரம், நாளைக்கு மாறும் நிலவரம். 50 வருஷமாக நாங்கள் ஆட்சி காட்டிலே கிடையாது. 50 வருஷமாக ஆட்சி காட்டில் இல்லைனாலும் இங்கே இருந்தது காரணம் நாங்கள் காமராஜர் பேரில் வச்சுருந்த ஒரு அளவற்ற அன்பு, இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் இந்த நாட்டுக்கு செய்த தியாகம், அந்த குடும்பத்தை எந்த இதுலேயும் நம்ம விட்டு போகக்கூடாதுன்றத அந்த ஒரு அடிப்படையான இதில் தான் நாங்கள் காங்கிரஸில் இருந்தோம். 50 வருஷமாக காங்கிரஸில் ஒரு சின்ன பதவியை கூட அரசு பதவியை கூட நான் அனுபவிக்கலை. ஒரு எம்சி சீட் கூட கேட்கல. தலைமை செயற்குழு உறுப்பினர், சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர், அதெல்லாம் கட்சி பதவி சார். அது ஆதாயம் இருக்க பதவி கிடையாது சார். அது நாங்கள் வேலை செய்கிறோம், கட்சிக்கு வேலை செய்கிறோம். இல்லைன்னா அவங்க என்ன சம்பளமாக தராங்க? ஆமாம். சொத்து பாதுகாப்பு குழுனா சொத்து சம்மந்தமாக கேஸ் வந்தால் ஃப்ரீயாக தான் கேஸ் நடத்துவேன். நான் அவங்கக்கிட்ட பில்லு அனுப்பி எனக்கு இந்த பில்லு கொடுங்கன்னு சொல்கிறது கிடையாது. செயற்குழு உறுப்பினர்னா நாங்கள் கோர்ட்டில் என்னோட வேல்யூபிள் டைமை விட்டுட்டு கட்சி சம்மந்தமாக கட்சிக்கு அது பண்ணுற சேவை. அது நாங்கள் கட்சியோட ஊழியர்கள். அதில் எங்களுக்கு ஒரு ஆதாயமும் கிடையாது. கொள்கை பிடிப்பு. ஏன்னா பரம்பரை காங்கிரஸ்காரர்கள் நாங்கள்லாம். என்ன கொள்கையை விட்டு தவறி போயிட்டாங்க? அப்போ என்ன கொள்கையை விடலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த கரப்ட் எலிமெண்ட்ஸோட கரப்ட் திராவிடன் ஃபோர்ஸஸோட நீங்கள் கூட்டு வச்சுட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்லாத பண்ணதே ஒரு இதுதான். ஏன்னா 2016 தேர்தலில் மட்டுமா அந்த கூட்டணி ரொம்ப காலமாக தானே இருக்குது. ரொம்ப காலமாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ஒன்று வரணும் இல்லை? இப்போ அந்த கடைசியில் விளிம்பின் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது காங்கிரஸுக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஏதாவது ஒரு திராவிட கட்சி பக்கம் தள்ளி விட்டுறது தான் டெல்லி பண்ணிட்டு இருந்தது. நாங்களும் சரி அகில இந்திய அளவில் தலைமை சொல்லுதுன்னு சொல்லி நாங்கள், ஏன்னா அது கூட நேரு குடும்பத்தின் மீதும் இந்திரா காந்தி குடும்பத்தின் மீதும் தான் பாசத்தின் காரணமாகத்தான். அதனால் பரவாயில்ல, இன்றைக்கி மாறும் நாளைக்கு மாறுன்ட்டு. பட் எல்லா எல்லையும் மீறி தமிழ்நாட்டில் கரப்ஷன் மாத்திரம் இல்லை, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், சாராய கடை. காங்கிரஸ் கொள்கைக்கு மிகவும் நேரெதிரான ஒரு சாராய கொள்கையை இந்த அரசுகள் கடைப்பிடிக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இளைஞர்கள் வாழ்வு சூறையாடப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு முழு பொறுப்புமே இந்த ரெண்டு திராவிட இயக்கங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். அரசியல்வாதிகள், யோகியமான அரசியல்வாதிகள்லாம் சாராய கடையை பங்கு கொடுத்து சாராய கடையை நடத்த சொல்லி, அதுக்கப்புறம் சால்னா கடை நடத்த சொல்லி, அந்த பணத்தை வச்சு அரசியலில் பண்ணி பேனர் வைக்க சொல்லி, வெறும் இன்றைக்கி அரசியல் கிரிமினலைசேஷன் ஆக்கப்பட்டதுக்கு காரணமே இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் சாராய கடையை திறந்து அதோட சாராயத்தோட பை ப்ராடக்ட் கம்பெனிகள். ரெண்டு திராவிட கட்சிகளோடும் காங்கிரஸ் இந்த 50 ஆண்டு காலத்தில் கூட்டணியில் இருந்திருக்கு. நீங்கள் இந்த கட்சியில் நாட்டின் நலன் கருதி கட்சியின் நலன் கருதி அவங்க எங்களுக்கு வேறு வழி கிடையாது, எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு தெரியுது. கிடைக்கும் போது 2006 உங்களுடைய பதவிகளை கருத்துல அதை குறிப்பிட்டீங்க. தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்கணுங்கிறத நான் குறிப்பிட்டு அதை வலியுறுத்தி தான் இப்போ நீங்கள் பதவி விலகி இருக்கீங்க, கட்சியை விட்டு விலகி. ஆமாம், ஏன்னா இது கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு உண்மையான காங்கிரஸ்காரனா என் மனசாட்சி பயந்து நான் இருந்திருக்கேன். அதனால காங்கிரஸ் நான் இருக்கும்போதே அழியறத நான் இதுதான் கடைசி வாய்ப்புன்னு நினைக்கிறேன். இந்த கிளிஃப் ஹேங்கர் மாதிரி இந்த கிளிஃப் ஹேங்கரில் நாங்கள் தொங்கிட்டு இருக்கோம். இதை விஜய் கையை பிடிச்சி தூக்கி விட்டார்னா நாங்கள் மேலே ஏறி வரலான்னு நாங்கள் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தமிழக வெற்றி கழகம் விஜயை நம்பி நீங்கள் ஒரு இவ்வளவு பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சி போகணுங்கிறீங்களா? சரியா? அஸ்ஸாம் கன பரீட்சத்து ஒரு தேர்தலை சந்திக்காத தான் ஆட்சியை பிடிச்சது மொகந்தா தலைமையில் மாணவர் இயக்கம். இப்போ ஸ்ரீலங்காவில் இப்போ பவரை பிடிச்சவர் ஒரு தேர்தலையும் தனி கட்சி ஆரம்பித்து அவர் இது பண்ணல. பிரைம் மினிஸ்டர் தேர்தல் அனுபவம் உண்டு. தேர்தல் அனுபவம் உண்டு. இங்கேயும் தாவேக்கால தேர்தல் அனுபவம் உள்ள செங்கோட்டையன் மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்க, வருவாங்க, இன்னும் வருவாங்க. நான் இப்போ தாவேக்காக்கு வக்காலத்து வாங்குறது என்னோட இது கிடையாது. காங்கிரஸ் நான் உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு காங்கிரஸ். இப்படி ஜோதிமணி அதை குறிப்பிட்டிருக்காங்க, அழிவு பாதையை நோக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் என்று. அவங்களோட அறிக்கையை நான் படித்து பார்த்தேன், எனக்கு ஒன்றும் விளங்கலை. அழிவு பாதை எதனால் போகுதுன்னு அவங்க சொல்லலை. ராகுல் காந்தியின் கொள்கைகளை விலகி போகிறேன்னா ராகுல் காந்தி என்ன இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, இவங்க என்ன ஃபாலோ பண்ணலன்றது எனக்கு விளங்கலை. அது கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு அதை பற்றி. ஏன்னா அவங்க எம்பி, அதனால் அவங்க அறிவுஜீவிகள், அவங்களுக்கு 1000 வியாகியானம். நீங்கள் அவர் எம்பின்னு சொல்கிறீங்க, ஆனால் திருச்சி வேலுச்சாமி என்ன சொல்கிறாருன்னா தலைமையினுடைய கருத்தை தான் இவர் வெடிச்சிருக்காரு ஜோதிமணின்னு சொல்கிறீங்க. அது அவரோட கருத்து இருக்கலாம், தலைமை சொல்லி கூட சொல்லியிருக்கலாம். அரசியல் அதெல்லாம் சகஜம். அது ஆல் இண்டியா பாலிடிக்ஸில் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணால் தான் பாலிடிக்ஸை பண்ண முடியும். இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட மட்டும் இல்லை, காங்கிரஸுக்குள்ளேயும் ஒரு பெரிய பூசல் வெடித்திருக்கு. பூசல்னா என்ன சார்? நாங்கள் சார் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தான் சார். நீங்கள்
கூட்டணியாக தான் வரீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம், நாங்கள் இதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லி. எதிர்கட்சியாக இருந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எங்கள் எம்எல்ஏ தப்பிச்சிக்கலாம். இங்கே தப்பிச்சிக்க முடியாது. நீ எதுக்கு எம்எல்ஏவை வந்தேன்னு கேட்பாங்க. மக்களோட அபிலாஷைகளை 1% நிறைவேற்ற முடியல. சரி, பேசுவோம் தொடர்ந்து. நீங்க மிகப்பெரிய கட்சின்னு சொன்னீங்க, இயக்கம்னு சொன்னீங்க. நீங்க தொடக்கத்துல என்ன சொன்னீங்க அப்படின்னா, இப்ப தொடக்கத்துல என்ன சொன்னீங்க அப்படின்னா, அந்த கட்சிக்கு எந்த எதிர்காலமும் இல்ல. ஆமா, என்னோட கணிப்புல திமுக என்ற மாபெரும் ஊழல் இயக்கத்தோட காங்கிரஸ் கூட்டணி போச்சுன்னா, அனைத்து துறையிலையும் தோல்வியடைந்த ஒரு கட்சியோட நம்ம கூட்டணி அமைச்சோம்னா இருக்க கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் தமிழ்நாட்டில் போயிடும். யூஸ்வலாக நாங்கள் ஜெயிக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தை விட காங்கிரஸ் ஜெயிக்காதுன்றது எனக்கு என்னோட சிற்றறிவுக்கு படுது. அதை நான் சொன்னேன். கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியுது. டிஎம்கே வந்து சூர்யா சார், டிஎம்கே வந்து இந்த எலெக்ஷன்ல படுதோல்வி அடையும். அது நான் வந்து மனப்பூர்வமா 200 இடங்கள்ல மேல அவங்க சொல்லுவாங்க. நாங்க கூட அப்படியே சொல்லுவோம். 234 என் கூட ஒரு 10 சேர்த்து 244 தொகுதியோட அவங்க ஜெயிக்க சொல்லுங்க, அது அவங்களோட உரிமை. பட் கள நிலவரத்தை போய் பாருங்க சார். பெண்கள் ஒரு இன்னைக்கு பென்ஷன் ஸ்கீம்லாம் புதுசாக அறிவிச்சிருக்காங்க சார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வேலை இல்லாத வேலையின்மை வந்து அதிகரித்து போகுது. நீங்கள் சின்ன ஒரு ஸ்மால் மைனாரிட்டி கவர்மெண்ட் சர்வெண்ட்டை மாத்திரம் டார்கெட் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் சார். நீங்கள் சாராய கடையை திறந்து இளைய சமுதாயத்தையே சீரழிச்சிட்டீங்க. காங்கிரஸ் காலத்தில் இருந்த இளைய சமுதாயத்தை இப்போ தப்பு பண்ணுறதே வந்து தப்புன்னு நினைக்காத ஒரு மாபெரும் இளைஞர் இந்த போதை மயக்கத்தில் இளைஞர்களை தள்ளி இந்திய நாட்டினோட அசட்ஸ் எல்லாம் வந்து லைபிலிட்டி ஆக்கி விட்டீங்க சார். அந்த வருத்தம் எங்களுக்கு. அதனால தான் சொல்கிறோம், இந்த கழக ஆட்சிகள் இருக்கக்கூடாது. மீண்டும் கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற டயலாக் வரப்போதா? கூடா நட்பு கேடாய் முடியும் காங்கிரஸ் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் வெளில வந்துட்டேன். சரி பிரகாசம், நிறைவு கருத்தும். இது வரைக்கும் நீங்கள் ஒரு கோரிக்கையெல்லாம் முன்வைக்கிறீங்க. இது வரைக்கும் ராகுலோ மல்லிகார்ஜுன கார்கோவோ எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனமாகவே இருக்காங்களே. நான் ஒரு 50 ஆண்டு காலம் இந்த கட்சிக்காக உழைத்தவன், கட்சி மேலே அபிமானம் இருக்கின்றதுனால நான் வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்களின் அபரீதமான செல்வாக்கோடு ஆதரவோடு விஜய் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண வருவார்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு இருக்க மக்கள் செல்வாக்கு இது வரைக்கும் தமிழக சரித்திரமே காணாத எம்ஜிஆருக்கு அடுத்தது. அவருக்கு இன்ஃபேக்ட் எம்ஜிஆருக்கு ஈக்குவல் பண்ணலாம். அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்குது. அவர் பேரில் எந்த ஊழல் புகாரும் கிடையாது. அவர் சொந்த பணத்தை 300 கோடி ரூபாய் வருஷத்துக்கு நான் வந்து சம்பாதிக்கிறத இழந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ண வரேன். சரி, அதை காங்கிரஸ் அதை வந்து காங்கிரஸ் வந்து அதை கேஷ் பண்ணிக்கணும். காங்கிரஸ் இந்த ஊழல் கட்சிகளோட போய் நாசமாக போகிறத விட காங்கிரஸ் வந்து அவரோட விஜயோட போனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு அங்கெல்லாம் இல்லை. நாங்கள் கிரிச்சோடங்க சொல்லிட்டாரு திமுக. அது என் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. பட் அரசியல் காங்கிரஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்தவங்களுக்கு உத்து நோக்குனா தெரியும், லாஸ்ட் மினிட் வரைக்கும் மாறும் சுச்சுவேஷன். இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி காங்கிரஸ் கிடையாது, பட் ஒரு பரம்பரை காங்கிரஸானா காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்தனா நான் சொல்கிறேன். காங்கிரஸ் ஆட்சியிலையும் காங்கிரஸ் அதிகாரத்துலையும் பங்கு இருந்ததுன்னு சொன்னால் என்ன மாதிரி லட்சம் பரம்பரை காங்கிரஸ் சந்தோஷப்படுவாங்க. அது வந்து காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து உணர்ந்துக்குன்னு இதை வந்து இந்த ஊழல் கட்சிகளோட போய் திமுக சம்பாதிச்சு வச்சிருக்க பாவம் மூட்டையை காங்கிரஸ் சுமக்கக்கூடாது. நன்றி நன்றி. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.